வாக்காளர்களோட வைத்துக் கொண்டுதான் பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கு ராகுல் காந்தி பல தலைவர்கள் இப்ப சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது எங்கேயுமே தோத்து போனா அந்த கட்சிகள் சொல்கின்ற வழக்கமான கோஷம் தான் இது. ஒரு ஆதாரப்பூர்வமா ஒரு வாக்காளர விவரங்களோட பிபிடியில இல்லை அது அவர் சொல்ற கட்சி தான் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். எல்லா ஊர்லேயும் தான் இருக்கு. இங்கேயுமே 2003 சைதாப்பேட்டை பை எலெக்ஷன் அப்போ நிறையான போலி வாக்காளர்கள், அதாவது மற்ற தொகுதியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 25-30,000 வாக்காளர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில் வாக்காளர்களாக அவங்க இருந்தாங்க. அவர்களுக்கு 2 இடத்துல வாக்காளர் அட்டை இருந்தது. அதையெல்லாம் கண்டுபிடித்து அதையெல்லாம் அன்றைக்கு அவர்களெல்லாம் ஓட்டு போட விடாமல் அன்றைக்கு தேர்தல் ஆணையம் மூலம் தடுத்து நிறுத்தினோம். அதனால் இது எப்பொழுதும் இங்கே இருக்குது. அதில் திமுக எக்ஸ்பர்ட். குறிப்பாக சென்னையில் அவங்க பல இடங்களில் இந்த மோசடிகளை செய்திருந்தார்கள், தொடர்ந்து செய்து வருகிறார்கள். வட மாநிலத்தவர்கள் தமிழகத்திலும் வாக்களிப்பதற்குண்டான முயற்சியில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை, அது எனக்கு எப்படி, இந்தியாங்கிறது ஒரே தேசம். இப்போ தமிழர்கள் இந்தியா முழுவதும் வாழ்கிறார்கள். பல மாநிலங்களில் போய் அவங்க பல ஆண்டுகளாக செட்டில் ஆகியிருக்காங்க. அங்கே அவர்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, அங்கேயே தங்கியிருக்காங்க. சொந்த வீடுகளோ வாடகை வீட்டிலே தங்கி பல தலைமுறைகளாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குது. அதுபோல் மற்ற மாநிலங்களில் இந்த குறிப்பாக பீகார், யூபி, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு, வெஸ்ட் பெங்காலில் இதெல்லாம் நிறைய பேர் நம்ம மாநிலத்தில் இங்கே வேலைக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துருக்கோம். அவர்கள் அங்கே வாக்குரிமை இல்லாத பட்சத்தில் இங்கே வாக்குரிமை பெறுவதில் அதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. அது எப்படிங்க, ஒவ்வொரு இந்தியாங்கிறது ஒரே நாடு. இதில் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார ஃபென்சிங் போட்டு யாரும் வர முடியாதுன்னு விசா சிஸ்டம் வைக்க முடியுமா, பாஸ்போர்ட் வைக்க முடியுமா? இதெல்லாம் பேசுவதுங்கிறது எனக்கு என்னமோ இது சரியாக தெரியவில்லை.